ஆடா எல்லாம் முடிஞ்சுண்ணே. சரி, கூட்டமாக இருக்காதீங்க, தெரிச்சிருங்க. எந்திரியா போலாம். எந்திரிச்சா கீழே விழுந்துருவையா. ஆ, எந்த இடம்? சரி. ஏய் சேவியர், வா. எந்த இடம்? காந்தி சிலை. சீக்கிரம் 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 போங்க பாய். நல்லா சாப்பிட்டு உடம்பு பாத்துக்க ராஜா. சரி ராஜா, நீ உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஒரு சவாரியும் போற இல்ல, சட்டி சட்டியா அப்புற நம்ம ஒரு இட்லியில கை வைக்க முடியல பாருங்க. ஆமா என்னவா? யாரையோ வெட்டிவிட்டாங்களா? திருந்த மாட்டேங்கிறாங்களே. அந்த ஒயிட் டிஷர்ட் கூப்பிடு. சரிங்க. ஐயோ என்ன மெல்ல கூட்டு போயிறியா? இப்போ சொல்லு சார், ஐயா கூப்பிடுவாங்க. படபடன்னு வருதுங்க. அப்படியா? விடுங்க என்னவா? ஐயா, அவருக்கு படபடன்னு வருதுன்னு சொல்றாரு ஐயா. யோ போய் கூட்டு வா. சரிங்க. ஏய் வரமாட்டே நீ? ஐயோ என்னால முடியலங்க சார். சார் எந்திரிங்க சார். ஐயா ரொம்ப கோவம். குடிச்சுங்க சார் என்ன. வாங்க வாங்க. முடியல சார். வாயா, அடிக்கடி உழுப்பது. ஐயோ தலை சுத்துது சார். பேர் என்ன? காத்தாடி சார். பேரை கேட்டா பேரை மட்டும் சொல்லு. காத்தாடி தான் சார். நீ பாத்தியா? இல்லை சார். எப்போ வந்த? நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தேன் சார். வந்ததும் போய் உட்காந்துட்டேன். தலை சுத்தலாக இருந்தது சார். சுத்திருமே. அது என்ன அது? என்னது அது? மூட்டை பூச்சி சார். உங்களை மாதிரி ஆளுங்க தான் நம்ம நாட்டோட மூட்டை பூச்சி. முதல்ல உங்களை நினச்சிக்கணையா? தெரியாது, வரல, பார்க்கல, இதையே சொல்லுங்கய்யா. ஃபேமிலி மேன் சார். நாங்கள் என்ன அண்ணக்காவடியா? எங்களுக்கும் ஃபேமிலி இருக்கியா? நீங்களும் பார்க்கல? பார்க்கலையே. போ போ. சாரி சார். வீட்டில் போய் படுத்துக்க. அண்ணா ஆம்புலன்ஸ் கிளம்பிச்சுண்ணே. சரிண்ணே. ஐயா உயிர் இருக்குங்கய்யா. ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டுருக்காங்க. அவன் பொழைச்சான், நம்ம செத்தோம். ஒருத்தனை விட மாட்டேன். ஆம்புலன்ஸை மறிக்கடா.
தம்பி நீ படிக்கிற பையன் அதெல்லாம் செய்யக்கூடாது. சொல்லுங்கள். சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களா? இது வரைக்கும் சொல்லிட்டு தான் செஞ்சோம்மா. மந்திரி நாராயணன், எனக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. உத்தமா அவனுக்கு எல்லாமே தெரியுயா. முறைச்சான் தானே முடிச்சு விட பார்க்குறோம். விஷயம் பெருசாயிடுச்சு. மேலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. கொஞ்ச நாள் சைலண்டாக இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். வந்து தொலை சார். பப்ளிக் பிளேஸில் நடு ரோட்டில் இதெல்லாம் நல்லா இல்லை சார், தப்பு சார். ரகுமான், ரொம்ப நன்றிங்க. பார்த்துங்க, அடிக்கடி எதுவும் பள்ளியசிங்க. பூமடியாத்தே பட்டிருக்கு, பார்த்துக்குருவோம் சிங்க. ஒவ்வொரு உசுரை காப்பாற்றும் போதும் புதுசாக ஒரு எதிரி முளைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நல்லது செய்யணும்னு நினச்சாலே 4 பேர் மறிப்பான். செஞ்சீங்கன்னா அண்ணே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் சுத்தல விட்டான். கத்து நிறுத்தவே இல்லை. புட்டா நீங்கள்லாம் ஒரு அறை விட்டு பேளுங்க. அண்ணே உங்களெல்லாம் அவன் தானே. அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சிங்கம் போங்க. ஏய் இங்க வா. யாரா நீ? வெட்டுப்பட்டவருக்கோ ஃபோன் பண்ணி சொன்னவருக்கோ போய் காப்பாற்றினவருக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு உயிர் போயிடக்கூடாது, அது மட்டும்தான். அவர் நல்லவராக கெட்டவரானலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் வண்டியில் ஏற்றிட்டேன்னா அந்த உசுருக்கு நான் தான் பாதுகாப்பு. கடவுள் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கான். அதை நான் சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன், செய்வேன். என் அம்மா இது வரைக்கும் ஒரு உசுரை போவிட்டதில்லை. எப்படியாவது இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துருவா ஆஸ்பத்திரியில். நாளைக்கு உங்களுக்கே எப்படி ஒரு நிலைமை வந்தாலும் நான் இதுதான் சார் செய்வேன். கோச்சிக்காதீங்க. ஏய் வண்டிடுறா. சொன்னேன். இவன் மேலே ஒரு கண்ணு வைடா. சரிண்ணே. ஹலோ. எந்த இடம்? சேவியரு வா வா. இந்த மீல நான் இட்லியில கை வச்சா செருப்ப கழட்டிட்டு அடிக்க. காக்கா திட்டு போட்டு. சாரிண்ணா. ஏய் அண்ணங்கண்ணா அரைஞ்சு பல்லுகளெல்லாம் பார்த்து போடுவார் ராஸ்கல். சிங்கா அவன் மன்னிப்பு கேட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். அவனை போய் அடிச்சு விடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா இருங்க சிங்கம். 6 வருஷமா நம்ம அண்ணன் கூப்பிட்டு நம்ம தங்கச்சிக்கே போய் லெட்டர் கொடுப்பான் அவன். இப்ப என்ன சொல்ல வாரிய? உங்களை அண்ணன் கூப்பிட்டது தப்பா இல்ல தங்கச்சிக்கு லெட்டர் கொடுத்தது தப்புன்னு அது சொல்றீங்களா? குழப்பாதீங்க சிங்கம். நீங்க இதே குழம்பி இருக்கீங்க. நான் மன்னிச்சிட்டேன், அவனை போக சொல்லுங்க. டேய் சிங்கம் மன்னிச்சிருச்சு நிக்கல். எங்க போயிட்ட? ஹலோ மைஷா சூரபர்த்தினி, இன்னமேல அந்த விக்கிப்பைய நீ இருக்கிற பக்கத்து தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். சிங்கம் கூப்பிட்டு வச்சு மிரட்டிருச்சுல. கிழிச்சுது. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பறக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அங்கேதே வந்தானா? கண்ணுலயே பேசுறான் பிரதர். அவனா? போன் கொடு. சேவியர் அண்ணே ஏதாவது பண்ணுங்க அண்ணே. யாரு நானா? வம்பும்புல இழுத்து விட்டுறாதியத்தா. சீக்கிரமா பஸ்ஸை பிடிச்சி வீடு போய் சேருங்க. சிங்கா அவன் பயந்துனா போல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கத்தே போயிருக்கேன். அங்க போய் நின்றுக்கிட்டு கண்ணுலே பேசுறானா. வம்புழுக்கிறானோ? வணக்கம் சார். வணக்கம். ஞாபகம் இருக்குங்களா? இவ உங்க ஆம்புலன்ஸ்ல பிறந்த குழந்தை. அப்படியா? பேரு விஷ்ணு பிரியான்னு வச்சிருக்கேன். விஷ்ணு பிரியா நல்லா தூங்குறாங்க. ஆமா சார். சரி கிளம்பு. வரேன் சார். வரேங்க. என்னம்மா? பைக்ல கிட்ட வந்து இடிக்கிற மாதிரி போறான். பாபான்னு சவுண்ட் வர. ஏதாவது பேசுனே. கேர்ள்ஸ் எனி ஹெல்ப்? ஏய் போடா. என்ன சிங்கா? இந்த விக்கி பைய தொல்லை தாங்க முடியல. அடியை போட்டாத்தே அடங்குவானோ? சே. பஸ்ல பின்னாடி நிக்கிறானே. ஏய் ஆள் வேற சரியில்லாம இருக்கான். ஐயோ. பிரேக் அடிச்சா இங்க மேல விழுந்துருவான். ஏய் மகி
என்னடா பிரச்சனை உனக்கு? ரொம்ப ஓவரா போன அவனுக்கு கிடைச்சதா உனக்கும் கிடைக்கும். வண்டி நிறுத்துங்க. ஹே வா போலாம் வா. செருப்பால் அடிச்சாதான் திருந்துவாங்க பொறுக்கி பசங்க. நீ வாங்க டேய். விஷ்ணு என்னப்பா இது? சினையன் தானே வீட்டுக்குள்ளே விட்ட? என்ன வேலை பார்த்துருக்கான் பார்த்தியா? இதெல்லாம் நல்லா இல்லைப்பா. நான் இனிமே காலேஜ்க்கெல்லாம் போக மாட்டேன். மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்து சொல்றியா? அவன் ஒன்னாருக்கு தானே சின்னைக்குதாரு. இவர் யோசிச்சுட்டே நிற்பாரு. நீ நாளைக்கு காலேஜுக்கு போ, நானும் கூட வர்றேன். எவன் வர்றான்னு பார்ப்போம். என்ன சிங்கா டார்ச்சர் பண்ணுறாயா? சே, ஏன் அவன் இப்படி ஆயிட்டான்? இப்போ எங்கே இருக்கான் அவன்? அவளுக்கு இருக்குடா. பப்ளிக் பேஸ்ல வச்சு செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிக்கிறா. நீங்களும் சொம்ப அம்மாய் கேட்டு வந்திருக்க. நானா இருந்ததுன்னா அவளை அந்த இடத்துல வச்சு அறுத்து போட்டு வந்துருக்க மாட்டான். நீங்களா வேஸ்ட்ரா. உங்களெல்லாம் அவளை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களா திங்க பேலத்தால் ஆக்கி. அவள் பேர் அழகிடா. நம்ம ஊர்லேயே அவள் தானே அழகு. இவன் போய் பல்ல காமிச்சோன்னே அவள் இழிச்சிட்டு உடனே ஓகே சொல்லிடுவாளா? ஏய் அந்த திமிழ ஆடா வாடுறா. அந்த அழகை செவிச்சிருவோம்டா. ஏய் செம்ம காமர்றா. சாப்பிட்டு கொட்டையில் தூங்குங்க. ஏய் கம்ப்யூட்டரு உனக்கு இருக்குடியோ. ஏய் பப்ளிக்ல வச்சு செய்யறடா. அதே பஸ்ல வச்சு அவன் மோந்த சதைக்கிறடா. அப்பதான்டா என் மனசு ஆறும். ஏய் என் மனசு ஆறும்டா. ஒருத்தன் வரமாட்டான்டா. ஒருத்தன் வரமாட்டான். அவனுக்கு வந்தாதான்டா அலறுவான். டெல்லியில் நடு ரோட்டில் போட்டு 30 குத்து ஊற்றலாம். யாராவது வந்தாங்களா? இல்லையா? என்ன பண்ணாங்க? வீடியோ எடுத்தாங்க, செல்ஃபி எடுத்தாங்க. பயந்தே இருப்பேன். செய்வோம்டா, செஞ்சிருவோடா. செய்கிறோம்ல. யோசிக்கிறா? என்னடா யோசிக்கிற? டேய் என்ன யோசிக்கிற? அவரோட அண்ணன் நினைச்சு பயந்துட்டியா? அவரு என்ன பெரிய கொம்பு? அவரு முட்டிட்டு வரா. நான் முட்டி நீ பார்த்தது இல்லையே. பாப்படா பாப்படா. டேய் பாப்படா. அந்த அணையம் டம்முன்னு ஒரு முட்டு வேணும்டா. முட்ரா வேண்டான்னு முட்டு பார்ப்போம். வேணாம் முட்டிடுவேன். வாடா வாடா இப்படி நில்லு. அடிக்காதீண்ணே அடிக்க. அவனையும் கூப்பிடுங்கண்ணே. ஏய் இங்கே வா, கொண்டே விடுவேன். வாடா. அண்ணே கம்ப்யூட்டர் ஓடுறானே. டேய் கம்ப்யூட்டரு இங்கே வா. நான்லாம் குடிக்கலைங்க. டேய் நீ தாண்டா கிரிமினலு. வா வா இங்கிட்டு வா. அப்படி நில்லு. வா வா. சிங்கம், இவங்களை அப்படியே கொஞ்சம் அமைச்சு வைங்க, நான் வரேன். சரி சிங்க, சரி சரி. டேய் ஓடாத, மெல்ல போ. ஐடியா கொடுக்குற முகரையில பாரு. என் தங்கச்சின்றதுக்காக இல்லை, ஊருக்குள்ளே நீ எந்த பொண்ணுகிட்ட வம்பிழுத்திருந்தாலும் நான் வந்திருப்பேன். ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுன்னா அந்த பிடிக்காத மூஞ்ச ஏன்டா கொண்டு போய் காட்டுறீங்க? பிடிக்கிற மாதிரி எதாவது பண்ணணும்டா. பிடிக்கலன்றது முகத்தை பார்த்து இல்லடா, நாம் செய்கிற செயலை பார்த்து தான். நல்லா இருந்த சேர்க்கை சரியில்லை, பாதி கிறுக்காக்கிட்டாங்க. முழு கிறுக்கானதும் கையில் கத்தியோ கடப்பறையோ கொடுத்து அனுப்புவாங்க, நீ எடுத்துகிட்டு போவ. அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுப்பா. எனக்கு என் தங்கச்சி முக்கியம், அதை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியம்டா, ரொம்ப முக்கியம். பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நம்மளே பாழாக்கணும்னு நினச்சா பாவம் அவங்க என்ன தாண்டா பண்ணுவாங்க? பொம்பளைங்க மதிக்கணும், அவங்க நம்மளை மதிக்கலைன்னா நம்ம ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. வாழ்கிறது ஒரு முறை தாண்டா, 4 பேருக்கு பிரயோஜனமாக வாழணும். ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்றது அவன் மூச்சு காத்து நிற்கும் போது இல்லைடா, அவனை பற்றின கடைசி நினைவு இந்த உலகத்தை விட்டு அழியும் போது தான். அடுத்த தலைமுறை நம்மளை நினைக்கணும்டா, அதுக்கு ஏதாவது செய்யணும். குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இங்கே பாரு,
நீ என்ன நினச்சி என் கூட பழகுனலாம் எனக்கு தெரியாது. நான் மனசார தான் அவன் கூட பழகுனேன். ஒரு தப்பை சரி பண்ணிக்க முடியும்னா சரி பண்ணிக்கலாமே. நான் சொல்றது கேட்பியா? கேட்பியா? இது போதும்டா, வா. நீங்க தானாடா நண்பர்கள்? ஏண்டா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா 2 சைடும் பாதிப்பு வராத அளவுக்கு ஒரு ஐடியா கொடுத்து அவன் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான்டா நட்பு. இது கூடா நட்பு. சிங்கம், இவனு ஓசி சரக்குக்கும் பிரியாணிக்கு சங்கு ஊதுனவங்க. இந்த நடுவாப்பில் இருக்கான் பாருங்க, இவன் தான் அடுப்பு பற்ற வச்சது. உன் தங்கச்சி சம்மந்தப்பட்டிருந்தாலும் இப்படி தான் ஐடியா கொடுப்பியாடா? ஆண்டாள் மீரான்னு சாமியில் ஆரம்பித்து சாதாரண பொண்ணுங்க வரைக்கும் பல பேரோட காதல் ஏற்றுக்கப்படாமல் தாண்டா போயிருக்கு. இன்னும் போயிட்டுருக்கு. அவங்கெல்லாம் ஆசிட் எடுத்து அடிக்க ஆரம்பித்தா ஊருக்குள்ளே பல ஆம்பளைங்க மூஞ்சி இல்லாமல் தாண்டா தெரியணும். காரணம் சூழ்நிலைன்னு அவங்களுக்கு எப்போவோ புரிஞ்சு போச்சு. நாம தாண்டா இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கோம். பிடிக்கலன்னு சொல்கிற பொண்ணை துரத்தி காதலிக்கிறதும், அடுத்தவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணை குழப்பி விட்டு லவ் பண்ணுறதும் சினிமாவுக்கு வேணால் நல்லாயிருக்கும். நிஜ வாழ்க்கையில் பண்ணால் அது பாவம். அதை பண்ணாதீங்க. சாத்தேன் உள்ளே இருக்கேன். இவங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது. நீங்கள் சாத்த வெளியில் இருங்க சிங்கம். நல்லா குளிப்பாட்டி அனுப்புங்க. இனிமேல் எவனுக்கு இவனுக்கு ஐடியா கொடுக்கக்கூடாது. ஐடியா கொடுங்க. ஒரு காலத்து போடுங்க. என்னவா படித்து பார்த்தா காலத்து போடுறாமா? ஏய், நாட்டுக்கு நாம தெரியும் அவன் தெரியாடி. அவர் தாம்மா மந்திரி. அதுலேயும் அவருக்கே அடிக்கடி சந்தேகம் வருது. ஒரு நல்ல கான்ட்ராக்ட் ஃபைலு பேச வேண்டியெல்லாம் பேசி முடிச்சிட்டேன். வர வேண்டிய வீடு தேடி வந்துடும். இந்த தடவை உனக்கு 1/2 கிலோ தங்கம் கையெழுத்து போட சொல்லு. போடுங்க. அப்ப எனக்கு உனக்கு இல்லாமல உனக்கு ஒரு 1/4 கிலோ. சரி. இங்க ஒரு பார்க்குறவங்க என்ன உறுத்தக்கூடாது. உறுத்துனா உருப்படாமல் போயிடுவோம். சரி சரி. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படைன்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான். அப்பா படித்ததெல்லாம் கொண்டு மேடலை பேச சொல்லுமா. கை தட்டுவாங்க வீட்டுக்குள்ள எதுக்கு? அதானே. ஆமாம் தம்பி எங்க? அவன் கொஞ்ச நாளாவே சரியா பேச மாட்டேங்கிறான். ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். இந்த முருக பையன் தான் அப்பப்போ போய் பார்த்துக்கிறான். என்னது? உட்காருங்க உட்காருங்க. டேய், அப்பாவுக்கு வான்கோழி பிரியாணி ரெடியாடா? சூடாக இருக்குங்க. கையெழுத்தை போட்டு சூடாகிறக்குள்ளே சாப்பிடுங்க. உடம்பு பார்த்துங்க. நீங்கள் போடலன்னா உங்கள் கையெழுத்தை நானே போட வேண்டியிருக்கும். என்னடா ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கீங்களா? வெளில வாங்க. என்னடாச்சு? தெரிலண்ணே, சொல்ல மாட்டேங்கிறான். கேள்றா. என்னண்ணே? என்ன ஜெயக்குமார், கேஸா? முக்கு ரோட்டில் தான் ஆக்சிடென்ட்டாம். சரி சீக்கிரம் போ போ. சங்க ஆரம்பித்து 4 மாதம் ஆச்சு. அந்த திருடனை பிடிக்க துப்பு இல்லை. அடிக்கடி வெள்ளையா ஒன்று என்னையவே குறி பார்த்து முட்டுது. அதையும் பிடிக்க வக்கு இல்லை. சிங்கம், உங்கள் மனக்குரல் எனக்கு கேட்குது. இது மட்டும் கேட்டு உங்கள் நையாண்டி எனக்கு கேட்குது. வெள்ளையா ஒன்று ஓடுதுன்னு சொல்கிறீங்கள, அதை இன்னைக்கு பிடிச்சிருவோம். போதுமா? அப்போ நீங்கள் என்னை நான் நம்பல. பார்க்கலையே, என் கண்ணில் காட்டுங்க, நம்புறேன். அதுக்குள்ள போயிருச்சு. இப்ப வாட்சி நீ நம்புறீங்களா? காம்ரேட்ஸ், திசைக்கு 2 பேரா போங்க. காந்தி நகர் ரவுண்ட் அப் பண்ணுங்க. அந்த வெள்ளை உருவத்தை இன்னைக்கு பிடிக்கிறோம். நான் வரல. இன்னொரு அட்டாக்கை தாங்க முடியாது. சிங்கம், நீங்க தனியா இருந்தா பயந்துக்குவீங்க. எங்களோட வந்துருங்க. வேணா சிங்கம், நான் இங்கே இருக்கேன். என்னைய கண்டாலே அது முட்டுது. பிடிச்சிட்டேன். ஐ வா அப்படி.
நான் 2 முட்டை முட்டிக்கிறேன். என்ன சிங்க விட்டுட்டீங்களே? ஓடிஸ். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அது யார் தெரியுமா? யாரு சிங்க? நம்ம பகலாமுகி டீச்சர். ஆத்தி, பகலாமுகி டீச்சரா அது? பகல்ல பால் பாயாசமா இருக்கு, ராத்திரியில இப்படி பட்டச்சாரைய மாதிரி ஓடுதையா? அடப்பாவி, இந்த பக்கம் ஓடுறது அவன் அக்கா. இது தெரியாம இவன் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கானே. என்னடா உலகம் அது? தப்பாக பேசுகிறக்கூடா சிங்கம். பொம்பளை பிள்ளை விவகாரம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் எதிர்காலமே பழா போயிடும். இது ஏதோ காத்துக்கரை படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணும். அந்த டீலை நீங்களே பண்ணிருங்க சிங்கம். சூரசம்ஹார காளியம்மன் சாதாரண காளி இல்ல, மகா சக்தி வாய்ந்த காளி. அவ ஆலயத்துக்குள்ள பேய் பிடிச்சவங்க யாரும் நுழைஞ்சிட முடியாது. வாசல்ல காலை எடுத்து வச்சா சரி, சும்மா தூக்கி சுழட்டி எறிஞ்சிருவா. ஆமா, என்ன திடீர்னு கோயிலுக்கு? அமாவாசை, நல்ல நாள். ஓ, சிங்கா இந்தா வருது. நடைய கவனிச்சீங்களா? வருது 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 வருது. காலை வைக்கட்டு பத்தே இருக்கு. என்ன அம்மாவாசை அதுவுமா அசால்ட்டா உள்ள வருது? உங்க ஐயா என்னமோ சொலட்டி அடிச்சிரும்னு சொன்னாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான பேயா இருக்கும் போல் இருக்கியா? என்ன என்னைய குறு குறுன்னு பாக்குது? என்னைய சொலட்டி இலட்டி விட்டுறாம. யோ சேவியர். யோ எங்கயா? இங்கிட்டு கிடக்குறேன், ஓடியாந்துருங்க. சரச்சரன்னு போகுதே, உள்ள போயிருச்சு. ஒருவேளை ராத்திரி வருமோ? மர்மமா இருக்கே. என்னன்னு? எதுவா வேணாலும் இருக்கட்டும், அந்த பொண்ணு நடுராத்திரி ஆச்சுன்னா எந்திரிச்சு ஓடக்கூடாது. நீ ஒன்று பண்ணு, இந்த மந்திரிச்ச தாயத்தை எப்படியா பின்பக்கமாக கூட்டு போய் இடுப்புல கட்டி விட்டுரு. இந்தா. இதை கொண்டு போய் கண்ண இடுப்புல கட்டு. இது சரியா படல. சங்கத்தின் நோக்கம் வேற, மறந்துடாதீங்க. ஆவியா ஓடுனதே உங்க அண்ணனை பிடிக்கத்தான். சொல்லவே இல்ல. ஓடுற விதத்துல சொல்லியிருந்தா நானும் பின்னாடியே ஓடியாந்துருப்பேன்ல. சொல்ற நிலைமையில இருந்தாரு. எப்ப பார்த்தாலும் 4 தடி பசங்க சுத்தி கூட என் தம்பி வைகுண்ட வேற. அந்த கூட்டத்துல இருந்து பிரிக்கத்தான் அந்த ஓட்ட ஓடுனது. மன நிறைவு. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பேசிட்டு வந்துடுறேன். போ. கழட்டி விடுறியா? ஏய், கோயிலுக்கு வந்தா சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போகணும், இங்கேயே படுத்து கிடப்பாங்களா? கிளம்பு கிளம்பு, போ போ. பத்திரம். அதாவது வயசு பெண்கள் நடுராத்திரி பேச முடியாது. நைட் வர பேசலாம். ஒரு 2 வார்த்தை. சரி, தாயத்தை அந்த தாயத்தை நீங்களே கட்டிக்குங்க. கட்டுங்க சிங்கம். நம்ம சங்கத்தின் நோக்கம் என்ன? அது திருடனை பிடிக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சிங்கம், முன் வச்ச கால பின் வைக்க கூடாது சிங்கம். வைக்காதீங்க சிங்கம். அப்படி சொல்லுங்க. அது கோயிலுக்குள்ள வச்சு பிரச்சனை இருக்குன்றது ஒத்துக்கிருச்சு. ராத்திரி வந்து யாரும் என்னென்ன விஷயத்தை டீட்டெயிலா சொல்றேன்னு சொல்லிருக்கு. டீல் என்னன்னு கேட்டு கிளியர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டீச்சரை காப்பாத்திடலாம்ல. டீல் பேசுற அளவுக்கு அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டீங்க. அது கொஞ்சம் நடத்துங்க நடத்துங்க. இந்தா 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 வந்துருச்சு. அதுக்குள்ள போது பாருங்க. அத நானு சிங்கா, ஏன் ஏரியாக்குள்ள மட்டும் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் சிட்டா சொல்லிருங்க. பிச்சு போறேன் சிங்கம், பிச்சு போறாத. போங்க 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 போங்க. ஐயோ, திரும்ப போட்டன்னு வச்சுக்கோ. மாஸ்க் கழட்டு. பழக்க தோசத்துல ஓடி தெரியாது நீ. ஓடிக்கிட்டே தெரியறதுக்கு நான் என்ன லூசா? நடுராத்திரில ஏஞ்சி நடந்து தான் வருவேன். உங்க கூட்டத்தை பார்த்தப்பறம் தான் ஓட ஆரம்பிப்பேன். என் கூட்டம் அவ்வளவு டெரராவா இருக்கு? ஆமா, என் தம்பி வைகுண்டம் பார்க்கலையே. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டான். சிங்கம் அமைச்சு வச்சிருக்கோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. வா, ராத்திரி வந்து பேசுறேன்னு சொன்னிய, என்ன? அதுவா, 6 மாசமா ஃபாலோ பண்றேன். யார? உங்களை தான். நீ? அடப்பாவி,
பசங்க பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணால் ஒரே லுக்கில் கண்டுபிடிச்சிடுங்க. ஆனால் நீ என்ன 6 மாதமாக ஃபாலோ பண்ணியிருந்துக்க தெரியாமல் போச்சே. மூஞ்சி கிஞ்ச பார்த்தா தானே கண்டுபிடிக்க முடியும். ஓடிக்கிட்டே இருந்தா அதுதான் நீ ஓடிட்டு தெரிஞ்சாக்கும். ஆமாம், மிட் நைட்டில் நாங்களே டர் ஆகிட்டுறோம். உனக்கு பயமா இல்லையா? அதான் நீங்க இருக்கீங்கல்ல. ஏய், உன்னைய பார்த்தாமா நாங்கள் பயந்து ஓடிட்டுறோம். நல்ல வேலை ஏன்ட்ட சிக்கினேன். வேற யார்ட்டையா சிக்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஹலோ, என்னமோ நீங்களே வரட்டி பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. நான் தாங்க உங்களை பிடிச்சேன். ஏய், சத்தமாக சொல்லாத, பிச்சு போடுவேன். எனக்கு ஒரு டவுட். என்ன? நீங்க ஏன் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்கல? யாரும் வரல. ஹே, உண்மைதான், யாரும் வரல. அம்மா இருந்த வரைக்கும் அடிக்கடி அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க போனாங்க, அப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை. அது மட்டும் இல்லை, நேசிக்கணும். நாம் நேசிக்கிறத விட நம்மளை நேசிக்கிறவங்க வரணும்னு ஆசைப்பட்டேன். காத்திருத்தல் அழகு. அழகாக வந்து நிற்கிற, சந்தோஷமாக இருக்கு. என்ன 6 மாதம் ஆட்டம் காட்டாமல் மனசில் தோணுனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் ஒரு 6 மாதம் குழந்தை இருந்திருக்கும் வயிற்றில். சரி, இனிமே நாள் வெயிட் பண்ண முடியாது. என்னால் வெயிட் பண்ண முடியாதுமா. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஏய், வா கிளம்பு இப்போ. உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து எங்க அப்பாட்ட பேசுங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை. நிஜமா? நிஜமா. சத்தியமா? சத்தியமா. உண்மையா? உண்மைதான். ரைட், கிளம்பு. வந்துட்டாங்க. கிளம்பு. ஆளா போவா ஆவியா போவா? ஆவியாவே போ. அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மாட்டிட்டு கிளம்பு. ஓடு, அவங்க கண்ணில் சிக்காம ஓடு. யார் என்னன்னு சொல்லுச்சா? அது வெளிநாட்டு ஆவிசிங்கம். அதே உள்ளூர் கூட கேட்டாங்கல்ல. இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி முக்குரோடில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஜெர்மனி பொண்ணு. ஆமா, அதுதான் இது. அதை நம்ம ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கும் போது உயிர் இருந்துச்சேச்சிங்க. அது டாக்டர் ஏதோ தப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டான் போடுக்கு. அப்படின்னா டாக்டரையில தேடி போகணும். அவரை தேடி கண்டுபிடிச்சி 3 மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுருச்சு. இப்போ எதுக்கு இங்கே வந்துச்சா? நன்றி சொல்ல வந்திருக்கு நமக்கு. அது 6 வருஷம் கழிச்சு சிங்க அட்ரஸ் தேடி அலைஞ்சேன்னு சொல்லி வருத்தப்படுவான். விட மாட்டாங்களே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சிங்க. என்ன? ஜெர்மனி பேய்க்கு தமிழ் எப்படி தெரியும்? 6 வருஷமா அலைஞ்சுக்கு இருந்திருக்கு. தமிழ் கற்றுக்காதா? ஆமா, என்ன டீல்னு சொன்னுச்சா? அது இது கல்யாணம் பண்ணிக்கிட்டா டீச்சர் விட்டு போயிடுறேங்குது. சரி சிங்க, டீச்சரின் நல கருதி நானே கட்டிக்கிறேன்னு சொல்லுங்க. அது என்னைய கட்டிக்க சொல்லு. அதுவே சொன்னுச்சா? சேவியரே, எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கும் புரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன? கிளம்பு. இதுக்கே இந்த சுத்தணும்? எல்லாம் எனக்கு தெரியும் சிஸ்டர். உன்னோட பாதுகாப்புக்காக தான் சிங்கங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கே. எனக்கு பிடிக்குமே. அவர் அப்பாவை அவர் கன்வின்ஸ் பண்ணுவாரு. ஆனா நம்ம அப்பாவை நினைச்சாதான். நான் எதுக்கு இருக்கேன்? டோன்ட் வரி, ஐ வில் மேனேஜ். இதானா? ஹாய் ஹாய். சொல்லலையா? என்னடா? பொறுமை. என்னையா உடையவே ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கே? பேர கவனிச்சியா? சிக்கல். சரித்தே, இந்த சிக்கல்ல சிக்கி எப்படி ஜெயிச்சு வரான்னு பார்ப்போம். ஆரம்பிக்க சொல்லு. அப்பா ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. என் மக விஷ்ணு மிலிட்ரி பார்டரில் நின்று நாட்டை காப்பாற்றினவன். 4 வருஷம். அவங்க அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனா. சரியான நேரத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்திருந்தால் உசுரை காப்பாற்றிருக்கலாம்னு சொன்னேன். முதல்ல வீட்டை பார்ப்போம், அப்புறம் நாட்டை பார்ப்போம்னு சொல்லி வேலையை விட்டுட்டு வந்துட்டான். சம்பளம் என்னமோ கம்மி தான், ஆனால் மனநிறைவு அதிகம். மனநிறைவோடு இருக்கும். 2 கிலோ அரிசி கொடுன்னு கடையில் போய் கேட்டால் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? தேவைக்கு இருக்குங்க. தேவைக்கு அதிகமாக பதுக்கி வச்சுருந்த கதையெல்லாம் என்னாச்சுன்னு தெரியுமில்ல? தூக்கி குப்பையில் போட்டாங்க. பாதி போய் கம்பெனிக்கு தர்றேன். அப்பா ப்ளீஸ். சர்ரா தம்பி, இது வரைக்கும் 1000 உசுரை காப்பாற்றிருப்பேன். அப்பா 1362. 1362. புள்ளி ஓரத்தோட பேசுறாருப்பா. சிக்கலை அசைக்க முடியலையே. ரோட்டில் போகும்போது முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து இன்றைக்கி நான் உசுரோடு இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், ரொம்ப நன்றியும்பாங்க. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இது வரைக்கும் தம்பியோட ஆம்புலன்ஸில் 146 பிரசவம் ஆயிருக்கு. பொம்பளை பிள்ளை பிறந்தா விஷ்ணு பிரியா,
ஆம்பளை பிள்ளை பிறந்தா விஷ்ணுப்பிரியன் தான் பேர் வைப்பாங்க. பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அரிசி கிடைக்குமா? யாரா அவன் கஞ்சி தமிழா இருப்பான். என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் தூக்க சொல்லு. அப்பா கொஞ்சம் தூக்கி விடுங்க. நம்மளால அடுத்தவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன், ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா ஐயோன்னு துடிக்கிறவன், 2 பேரும் உண்மையாக நேசிச்சா சேர்த்து வைக்கன்னு தவிக்கிறவன். மயம் பெருமைய அப்பர் பாட்டா பாடுறாரு, எழுதி கொடுத்துருப்பேன். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவன், பெண்ணை தெய்வமாக நினைக்கிறவன், நட்புக்காக உசிரியே கொடுக்குறவன். என்னடா ஒரு ரியாக்ஷனும் இல்லை? அள்ளி விடுறோம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. டாய், போகிற வழியில் உசுருக்கு போகிறவங்களுக்கு தம்பியே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாப்ல பாதி டாக்டரு. என்னையா போகிற போக்கில் ஓம் போஸையும் சேர்த்துக்கிட்டாங்க? ஆமாம்ல. அவர் டிரைவர் தானே? டிரைவர்லாம் கிடையாதுங்க, பைலட். இருப்பா இருப்பா இருப்பா. வண்டி ஓட்டிகிட்டே எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாப்ல? பிடிச்சிட்டாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அந்த மூஞ்சியை பாருங்க, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மூஞ்சியா? அது எல்லாம் விஷ்ணு சொல்ல சொல்ல செய்கிறவையா? என்னடா இதுக்கு மூஞ்சியில் ஒரு காரியத்தை போயிருக்கலாம். ஃபுல் டீட்டெயிலும் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். உண்டு இல்லைன்னு 2ல் 1 சொல்லுங்க. டேய் வைகுண்டம், ஏதாவது பண்றா? இல்ல. என்னது? டேய் தட்ட தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. யாரா அவன்? யாரா அவன்? டேய் சும்மா நீ சத்தம் போடுறதா? என்ன டேய்? ஏய் வீட்டுக்கு வந்தீங்களா? என்ன மரியாதை இருக்கு? டேய் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உன் வீடு தேடி சம்பந்தம் பேச வந்த பாரு. நீ கொடுக்குற மரியாதையா? அப்பா அப்பா நான் சொல்றது கேளுப்பா. டேய் உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கதானே? பிடிச்சிருக்குமா? அம்மா பிடிச்சிருக்க உனக்கு? பிடிச்சிருக்கலமா? பிடிச்சிருக்கல? அப்புறம் என்ன? டேய் தூக்குடா, தூக்கிட்டு போய் தாலியை கட்டா. சரி வேவறான் பாப்பா. சரிப்பா. ஏய் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஓட்ட வந்து பொண்ணை கேட்டா உண்டு இல்ல நீ பதில் சொல்லு. ஒரு சுண்ட கப்பையில விட்டு என்ன கவலைப்படுத்துற? டேய் தூக்குடா தூக்குடா. சரிப்பா தூக்கிடா, நான் பாத்து தூக்கிறேன்ப்பா. இப்பவே தூக்குறேன்ப்பா. உண்டு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நம்ம உல்டா ஸ்கிரீன் பிளே குட்டியை குழப்பனாதாக்கா மீன் பிடிக்க முடியும். என்ஜாய்